கிரீஸ் நாட்டில் அந்த மவுண்ட் ஒலிம்பஸில் வாழ்கிற அந்த 12 கடவுள் யாருன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அந்த 12 க்ரீக் காட்ஸ், அந்த 12 ஒலிம்பியன்ஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் க்ரீக் மித்தாலஜியில் உள்ள 12 ஒலிம்பியன்ஸ் காடை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, த ஒரிஜின் ஆஃப் த க்ரீக் காட், எல்லா க்ரீக் காடை பற்றி சொல்லியிருப்பேன். எப்படி டைட்டன்ஸை ஒலிம்பியன்ஸ் தோக்கடிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம மவுண்ட் ஒலிம்பஸ், அதாவது கிரீஸ் நாட்டில் உள்ள ஒரு பெரிய மலை தான் மவுண்ட் ஒலிம்பஸ். க்ரீக் மித்தாலஜி படி மவுண்ட் ஒலிம்பஸில் மொத்தம் 12 கடவுள் இருக்காங்க. அந்த 12 கடவுளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 13 உள்ளது க்ரீக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்லக்கியான நம்பர். அதனால் மொத்தமாகவே அந்த மவுண்டெயினில் 12 கடவுளை தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு காட் வராங்கன்னா அந்த மவுண்டெயினில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடவுளை வெளியில் எடுத்துகிட்டு அந்த கடவுளை அந்த இடத்துல போட்டுருவாங்க. புதுசாக வர கடவுளை 13 அவங்க வைக்கவே மாட்டாங்க. 12னா 12 தான். ஏன்னா 13 ஒரு நல்ல நம்பர் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த மவுண்டெயின் ஒலிம்பஸில் உள்ள முதல் காட் தான் ஜியூஸ். ஜியூஸ் பற்றி நீங்கள் எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு நிறைய ஒய்ஃப் இருந்துச்சு, அவரோட அக்காவே கல்யாணம் பண்ணார், அந்த மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஜியூஸ் தான் எல்லா கடவுளுக்கும் அரசன், கிங் ஆஃப் காட்ஸ். அதுதான் ஜியூஸ். ஜியூஸ் தான் வானம், தண்டர், அதாவது இடிவட்டு, அது எல்லாத்த விடையும் கடவுள் ஜியூஸ். ஜியூஸ்க்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் தான் தண்டர் போல்ட். தண்டர் போல்ட்னா என்னன்னு தெரியுமா? இதோ இந்த பிக்சரில் இருக்குதே, இதுதான் தண்டர் போல்ட். அண்ட் கழுகு, இதுதான் ஜியூஸ்க்குன்னே உள்ள ஒரு சிம்பிள். ஜியூஸ் தான் அந்த மொத்த ஒலிம்பியன் காட்ஸ்லேயுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் ஜியூஸ். அதே மாதிரி ஜியூஸோட அக்கா ஹெரா தான் 2வது மவுண்ட் ஒலிம்பியன்ஸில் உள்ள பவர்ஃபுல்லான கடவுள். அண்ட் ஹெரா ஜியூஸோட அக்கா. ஜியூஸ் ஹெராவை கல்யாணம் பண்ணிப்பார். அண்ட் ஹெரா தான் குயின் ஆஃப் காட்ஸ். ஹெரா என்னன்னா கல்யாணம் அண்ட் குடும்பத்தோட கடவுள். இவங்களோட சிம்பிள் என்னதுன்னா ஒரு மயில் அண்ட் ஒரு க்ரௌன். இதுதான் ஹெராவோட சிம்பிள். நீங்கள் க்ரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜியூஸ் பண்ணுறது ஹெராக்கு பிடிக்காது. ஏன்னா ஜியூஸ் நிறைய பேர் கூட தொடர்பில் இருப்பார். அண்ட் அது ஹெராக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகும். அதாவது நான் எப்படி சொல்கிறது, ஹெராக்கு அது பிடிக்காது. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம், அதாவது மேரேஜோட கடவுள், ஆனால் அவங்க மேரேஜ்லேயே அவங்க சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஹெரா. 3வது உள்ள கடவுள் எதுனா பொசைடன். பொசைடன் தான் ஜியூஸோட அண்ணா. அண்ட் பொசைடன் தான் கடலோட கடவுள், எர்த்குவேக்கோட கடவுள், குதிரைங்களோட கடவுள். அதுதான் பொசைடன். பொசைடனுக்கு ஒரு சிம்பிள் உண்டு, அதுதான் ட்ரைடன்ட். ட்ரைடன்ட்னா நீங்கள் இந்த சிம்பிளை நிறைய ஹிந்து மித்தாலஜிலையும் பார்த்துருப்பீங்க. இதுதான் ட்ரைடன்ட். பொசைடனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவன் ஜியூஸோட அண்ணா தான். ஜியூஸ் தான் அவங்க குடும்பத்திலே உள்ளதுலே சின்ன பையன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜியூஸ் எப்படி இவங்க எல்லாரையும் காப்பாற்றினா அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையுமே போன வீடியோஸில் கவர் பண்ணியிருப்பேன். 3வது உள்ள கடவுள் தான் பொசைடன். அண்ட் 4வது உள்ள கடவுள் தான் டிமீட்டர். இந்த அம்மா தான் விவசாயம், அறுவடை, அதோட கடவுள். இவங்களோட சிம்பிள் என்னதுன்னா இதுதான், இந்த ஒரு வீட். இதுதான் அவங்களோட சிம்பிள். இவங்களை வச்சு நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில், அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் 5வது இருக்க கடவுள் தான் அத்தீனா. அத்தீனாவை பற்றி நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்போம். ஜியூஸோட பொண்ணு. அண்ட் அவங்க ஜியூஸோட தலைக்குள்ளே இருந்து பிறந்திருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமாக பிறந்த ஒன் ஆஃப் த காட் தான் அத்தீனா. அத்தீனா விஸ்டம், அதாவது ஞானம், அண்ட் போர் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான கடவுள் தான் இவங்க. அத்தீனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க ரொம்ப புத்திசாலியான கடவுள். அண்ட் ஒரு போர், அதுக்கப்புறம் ஒரு அறிவு சம்மந்தமாக உள்ளது, இதுக்கெல்லாமே கடவுள் இவங்க தான். இவங்க க்ரீக் மித்தாலஜியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான காட். இவங்களோட சிம்பிள் என்னன்னா ஆந்தே, அதாவது அவுல், அண்ட் ஒரு ஷீல்டு. ஏன்னா ஷீல்டு அந்த போர் அதை குறிக்குது. ஸோ ஷீல்டு அவங்களோட ஒரு சிம்பிள்.
இன்னொரு அத்தீனாவை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னதுன்னா, இவங்க ஜியூஸோட தலையிலேருந்து பிறப்பாங்க. இல்லை, ஜியூஸோட தலையிலேருந்து பிறக்கும் போதே ஆர்மர் வச்சு பிறப்பாங்க. ஆர்மர்னா என்னென்னா, நீங்கள் போருக்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு மெட்டாலிக் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் ஆர்மர். அதோட தான் அத்தீனா பிறக்கும் போதே அப்படி தான் பிறப்பாங்க. ஸோ அண்ட் ஜியூஸ்க்கு பிடிச்ச, அவன் குழந்தைங்களே அவனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் அத்தீனா. இந்த ஒலிம்பியன் கார்டில் 6வது உள்ள கடவுள் தான் அப்பல்லோ. அப்பல்லோவை பற்றியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்பல்லோ தான் சன், அதாவது சூரியன், அதுக்கப்புறம் மியூசிக், இசை, கவிதை, இது எல்லாத்துக்குமே கடவுள் இவர் தான். இவரோட சிம்பல் என்னன்னா லைர். லைர்னா ஒரு இசைக்கருவி. இதுதான் இந்த பிக்சரில் இருக்குல்ல, இதுதான் லைர். கிரீக் மித்தாலஜி படி அப்பல்லோ வந்தாலே அந்த இடம் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். ஈவன் ஹிந்து மித்தாலஜியில் கூட இந்திரதேவன் அப்படி சொல்லுவாங்க கரெக்டாக, சூரியனோட கடவுள். அது மாதிரி தான் அப்பல்லோவும் கிரீக் மித்தாலஜியில். 7வது கடவுள் என்னதுன்னா ஆர்டமிஸ். ஆர்டமிஸ் தான் அப்பல்லோவோட ட்வின். அதாவது ஆர்டமிஸ் பொண்ணு, அப்பல்லோ பையன். இவங்க 2 பேருமே ஜியூஸோட பசங்க. ஆர்டமிஸ் வந்து நிலா, அதுக்கப்புறம் ஹண்டிங், அதாவது அனிமல்ஸை வேட்டையாடுறது அது, அண்ட் வைல்ட் அனிமல்ஸ், ஜூவில் இருக்க எல்லா அனிமல்ஸ், வீட்டில் நம்ம வளர்க்க முடியாத அனிமல்ஸோட கடவுள் தான் இவங்க ரொம்ப அன்பான கடவுள். இவங்களுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிப்பட்ட கடவுள் தான் இவங்க. அண்ட் இவங்களோட சிம்பல் என்னதுன்னா, அதுதான் ஒரு வில், பாவ் அண்ட் ஆரோ. அதுதான் அவங்களோட சிம்பல். 8வது கடவுள் என்னன்னா ஏரிஸ். ஏரிஸ் தான் ஜியூஸ் அண்ட் ஹெராவோட பையன். இவன் வந்து போரோட கடவுள். நீங்கள் கேட்பீங்க, அத்தீனா தானே போரோட கடவுள். அத்தீனா வந்து காடஸ், அதாவது அவங்க பொண்ணு, காடஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம். ஆனால் ஏரிஸ் வந்து காட் ஆஃப் வார். வாருக்கு மட்டும்தான் ஏரிஸ் வந்து கடவுள். அண்ட் ஏரிஸோட சிம்பல் வந்து ஸ்பியர் அண்ட் ஹெல்மெட். இதுதான் ஹெல்மெட், அதுதான் ஏரிஸோட சிம்பல். ஏரிஸை வச்சும் ஹெஃபாஸ்டஸை வச்சும் ஆஃப்ரோடைட்டியை வச்சும் ஒரு அழகான கதை இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணிக்கிறேன். 9வது கடவுள் யாருன்னா ஹெஃபாஸ்டஸ். ஹெஃபாஸ்டஸ் ஹெராவால் வெறுக்கப்பட்ட ஒரு பையன், அதாவது ஹெராவோட பையன்தான். ஆனால் ஹெராவாலே வெறுக்கப்பட்ட ஒரு பையன் தான் ஹெஃபாஸ்டஸ். ஹெஃபாஸ்டஸ் வந்து எதோட கடவுள்னா இரும்பு. அதாவது உங்களுக்கு தெரியுமா, இந்த போருக்கான ஆயுதம் எல்லாம் செய்வாங்க கரெக்டா, அதுக்கான கடவுள் தான் ஹெஃபாஸ்டஸ். அண்ட் இந்த கிரீக் மித்தாலஜியில் உள்ள எல்லா வாரியர்ஸ், காட்ஸ், ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன போருக்கு வேண்டிய கத்தி இல்லை ஏதாவது செய்யணும்னால ஹெஃபாஸ்டஸை தான் வந்து கேட்பாங்க. ஹெஃபாஸ்டஸோட சிம்பல் என்னன்னா ஹேமர் அண்ட் அன்வில். ஹேமர்னா என்னன்னு தெரியும்ல, சுத்தியல், அதுதான் ஹேமர். 10வது கடவுள் என்னன்னா ஆஃப்ரோடைட்டி. இவங்க தான் உள்ளதுலே அழகான கடவுள். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய அழகாக யாராவது இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஆஃப்ரோடைட்டி மாதிரி, நான் ஆஃப்ரோடைட்டியோட பொண்ணு, ஆஃப்ரோடைட்டியோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆஃப்ரோடைட்டி வந்து காதல் அண்ட் அழகோட கடவுள், காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஆஃப்ரோடைட்டியோட சிம்பல் என்னதுன்னா ஒரு புறா, அதாவது ஒரு டவ் அண்ட் ஒரு கண்ணாடி. கண்ணாடி எதை குறிக்குதுன்னா அழகு, எப்போவுமே அழகு பார்க்குறது, அதை குறிக்குது. புறா எதை குறிக்குதுன்னா காதல், லவ் அப்படி சொல்லலாம். 11th ஒலிம்பியன் காட் யாருன்னா ஹெர்மிஸ். பர்சனலாக எனக்கு பிடிச்ச காட் ஹெர்மிஸ், ஹேடிஸ், ஹெஃபாஸ்டஸ், ஹெச் வச்சு தொடங்குற எல்லாமே மோஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச காட்ஸ். அண்ட் ஹெர்மிஸோட ரோல் என்னதுன்னா, அவர் தான் எல்லா கடவுளுக்குமே தூதுவர் மாதிரி, எல்லாருக்குமே மெசேஜ் கொடுக்குற ஆள் தான் ஹெர்மிஸ். அண்ட் ஹெர்மிஸ் வந்து இன்னும் இது மோஸ்ட்டாக யாருமே அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க, ஒரு அண்டர் ரேட்டட் திங்னே சொல்லலாம். இப்போது கிரீக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் இறந்தாங்கன்னா அவங்களோட ஆவியை அண்டர் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் ஹெர்மிஸோட வேலை தான். ஹெர்மிஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் காட் அந்த மாதிரி சொல்லலாம். ஹெர்மிஸோட சிம்பல் வந்து ஒரு விங்ட் சாண்டில், அதாவது சாண்டில் காலில் போடுறது, அதில் 2 சிறகு இருக்கும், அதுதான் ஹெர்மிஸோட சிம்பல். 12வது காட் வந்து ஹெஸ்டியா. ஹெஸ்டியா வந்து ஜியூஸோட அக்கா. ஜியூஸ்க்கு மொத்தம் 3 அக்கா இருக்காங்க. இதில் ஜியூஸ் வந்து ஹெரா அண்ட் டிமீட்டரை கல்யாணம் பண்ணுவாங்க. பட்
ஹெஸ்டியா லக்கிலி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அண்ட் ஹெஸ்டியா தான் ஒலிம்பியன் இதில் 12வது கடவுள். அண்ட் ஹெஸ்டியா வந்து வீடு, நெருப்பு அண்ட் குடும்பம் அதோட கடவுள். அண்ட் ஹெஸ்டியாவோட சிம்பிள் என்னதுன்னா ஃப்ளேம். ஒரு தீயோட ஒரு ஃப்ளேம் தான் ஹெஸ்டியாவோட சிம்பிள். ஆனால் க்ரீக் மித்தாலஜியை படி என்னதுன்னா ஹெஸ்டியாவோட இடத்துல சில டைம் டயனோசஸ் வந்து இருப்பான். டயனைசஸ் வந்து எப்படி நம்ம சொல்கிறது, எல்லா காட்லேயுமே ஒரு சில் காட். நம்ம கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, ரொம்ப சோஷியலாக எப்போவுமே பார்ட்டி பண்ணிக்கிட்டு வைனு அந்த மாதிரிப்பட்ட காட் தான் டயனைசஸ். எல்லாருக்குமே டயனைசஸை ரொம்ப பிடிக்கும். டயனைசஸ் வந்து காட் ஆஃப் வைன் அண்ட் தியேட்டர், அதாவது வைனோட கடவுள். அண்ட் தியேட்டர்னு சொல்ல போனால் எப்படி சொல்லலாம், இந்த பார்ட்டி தியேட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ், எப்படி சொல்கிறது, டான்ஸ், மியூசிக், ட்ராமா பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே கடவுள் தான் டயனைசஸ். 13வது நம்பர் அன்லக்கியாக கன்சிடர் பண்ணனால 12வது இதில் இதர் ஹெஸ்டியா இருப்பா இல்லைன்னா டயனைசஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க தான் மொத்தம் 12 ஒலிம்பியன் காட்ஸ். இவங்கள உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக போகலை, எனக்கு தெரியும். பட் எனக்கு சொல்லணுன்னா எனக்கு க்ரீக் மித்தாலஜி ரொம்ப பிடிக்கும். அதான் நான் ஓகே இப்படி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் நடுவில் எனக்கு எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் இதாகிட்டேன். பட் இனிமேல் ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போகிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.